குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஏற்கனவே நம்ம இது ஒரு டாபிக், இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதான் ஒரு ஜாப் இன்டர்வியூ. சரியா, ஒரு ஜாப் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறது. சரியா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம, அதுக்கு கண்டினியூவாக நினச்சிக்கோங்க. சரியா, முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன், உன்னுடைய ப்ரொஃபஷன் என்ன. சரியா, உன்னுடைய ப்ரொஃபஷன் என்ன, व्हाट इज़ योर प्रोफेशन, आपका प्रोफेशन क्या है, आपका प्रोफेशन क्या है. அதுக்கு என்ன அரபிக்கில் கேட்பாங்க, அது அரபிக்கில் எப்படி கேட்பாங்க, ஷூ மஹனத்திக். சரியா, ஷூ மஹனத்திக். சரியா, ஷூ மஹனத்திக், ஷூ வாட் மஹனானா ப்ரொஃபஷன், மஹனத்திக்னு சொன்னால் யுவர் ப்ரொஃபஷன். சரியா, அப்போ ஷூ மஹனத்திக்னு சொன்னால் வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன். சரியா, आपका प्रोफेशन क्या है, உன்னுடைய ப்ரொஃபஷன் என்ன. சரியா, அதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி சொல்கிறோம்னா, आई एम एन इंजीनियर जो ना और इंजीनियर जो ना और इंजीनियर आई एम एन इंजीनियर, मैं इंजीनियर हूँ, मैं इंजीनियर हूँ, आई एम एन इंजीनियर, ना इंजीनियर. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது, ஆனா மஹந்திஸ், ஆனா மஹந்திஸ். சரி, ஆனா ஐ மஹந்திஸ் इंजीनियर. சரியா, அப்போ சேர்த்து சொல்லும்போது ஐ एम एन इंजीनियर, मैं इंजीनियर हूँ, நான் इंजीनियर. கரெக்டாக? ஓகே, அடுத்தால என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் கட்டாயம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கட்டாயம் கேட்பாங்க. ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்னா நிச்சயமாக அந்த கேள்வி கேட்பாங்க. சரியா, do you have a experience certificate, do you have an experience certificate. சரியா, do you have an experience certificate, உங்களிடம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, आपके पास एक्सपीरियंस सर्टिफिकेट है क्या. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா, ஹல் அந்தக் ஷஹாத்தா கிப்ரா, ஹல் அந்தக் ஷஹாத்தா கிப்ரா. சரியா, ஹல் அந்த டூ யூ ஹேவ் ஷஹாத்தா சர்டிஃபிகேட் கிப்ரா எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், சேர் சொல்லும்போது உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, டூ யூ हैव एन एक्सपीरियंस सर्टिफिकेट, डू यू हैव एन एक्सपीरियंस सर्टिफिकेट, आपके पास एक्सपीरियंस सर्टिफिकेट है क्या. சரியா, ஹல் அந்தக் ஷஹாத்தா கிப்ரா, ஹல் அந்தக் ஷஹாத்தா கிப்ரா. சரியா, டூ யூ हैव एन एक्सपीरियंस सर्टिफिकेट, आपके पास एक्सपीरियंस सर्टिफिकेट है क्या, உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா. கரெக்டாக வருது. சரியா, சரி, அதுக்கு நம்ம ஆன்சர் என்ன சொல்கிறோம்னா, ஆமாம் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறது. சரியா, எஸ் ஐ हैव एन एक्सपीरियंस सर्टिफिकेट, எஸ் ஐ हैव एन एक्सपीरियंस सर्टिफिकेट, हाँ मेरे पास एक्सपीरियंस सर्टिफिकेट है, ஆமாம் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. இது எப்படி சொல்கிறது. நாம் அந்தி ஷஹாத்தா கிப்ரா, நாம் அந்தி ஷஹாத்தா கிப்ரா. சரியா, நாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்தி ஷஹாத்தா கிப்ரா. சரியா, நாம் எஸ் அந்தி ஐ ஹாவ் ஷஹாத்தா சர்டிஃபிகேட் கிப்ரா எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ சேர்த்து போது எஸ் ஐ ஹேவ் என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், हाँ मेरे पास एक्सपीरियंस सर्टिफिकेट है, ஆமாம் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. சரியா, சரி, ஒருவேளை என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது. சரியா, நோ ஐ டோன்ட் ஹேவ் என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நோ ஐ டோன்ட் ஹேவ் என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை, मेरे पास एक्सपीरियंस सर्टिफिकेट नहीं है. இதுக்கு என்ன அரபிக், மா அந்தி ஷஹாத்தா கிப்ரா, மா அந்தி ஷஹாத்தா கிப்ரா. அந்தி ஷஹாத்தா கிப்ரான்னு சொன்னால் ஐ ஹேவ் என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், மா அந்தி ஷஹாத்தா கிப்ரான்னு சொன்னால் ஐ டோன்ட் ஹேவ் என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். சரியா, மா அந்தி ஐ டோன்ட் ஹேவ் ஷஹாத்தா சர்டிஃபிகேட் கிப்ரா எக்ஸ்பீரியன்ஸ். சரியா, அப்போ சேர்த்தும்போது ஐ டோன்ட் ஹேவ் என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், मेरे पास एक्सपीरियंस सर्टिफिकेट नहीं है, என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை. சரியா, ஓகே, அடுத்தால கேட்குறக்கு ஒரு முக்கியமான கேள்வி, இது நிச்சயமாக அரப் கண்ட்ரிஸில் துபாயில் கட்டாயம் கேட்பாங்க அந்த லாங்குவேஜ், இந்த கொஸ்டின். சரியா, என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு எத்தனை பாஷை தெரியும், ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ நோ, ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ நோ, உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும், உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும், ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ நோ, आप कितना भाषा जानता है, आप कितनी भाषा जानता है, आप कितनी भाषा जानता है, हाउ मेनी लैंग्वेजेस डू यू नो, உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும். கம் லுகா தாரஃப், கம் லுகா தாரஃப். சரியா, கம் லுகா தாரஃப், கம் ஹவு மெனி, லுகா லாங்குவேஜ், தாரஃப் யூ நோ. அப்போ சேர்த்தும்போது ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ நோ கரெக்டாக வருது. आप कितनी भाषा जानता है, உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும். சரி, நான் ஏன் சொன்னோம்னா அந்த கேள்வி கட்டாயம் கேட்பாங்கன்னு ஏன் சொன்னோம்னா, இது நமக்கு அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 3 லாங்குவேஜ். சரியா, 3 லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் துபாய் பொறுத்த அளவில். என்னென்னா அரபிக், இங்கிலீஷ், ஹிந்தி. அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன் அங்கே உள்ள ஆள் யாராவது வராங்க, நம்ம அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சா, நம்முடைய ஜாப் அந்த மாதிரி ஒரு ஜாப்னு வச்சுக்கோங்க, கஸ்டமரை டைரெக்டாக பார்த்து பேசக்கூடிய ஒரு ஜாப்னு வச்சுக்கோங்க. சரியா,
அப்போ என்னென்னா நம்ம ஒரு வேளை அங்கே உள்ள சிட்டிசனாக இருந்தால் நம்ம அரபிக்கில் பேச வேண்டியிருக்கோம், அரபிக் தெரியணும். இல்லை ஒரு இந்தியன், ஒரு பங்களாதேஷ், ஒரு ஸ்ரீலங்காக்காரங்க இவங்க யாராவது வந்தாங்கன்னா ஹிந்தியில் பேசலாம், ஹிந்தி தெரிஞ்சால் போதும், ஹிந்தியில் பேசலாம். இல்லை இந்த ரெண்டுமே தெரியாதவங்களாக இருந்தால் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அதுக்காக தான் அவங்க வந்து 3 லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்குறாங்க. சரி, அதுக்கு மீனிங்காக தான் அந்த கம்லுகா தாராப்புன்னு கேட்குறதுக்கு மீனிங் வந்து உனக்கு 3 லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்குறது தான் அப்படி கேட்குறாங்க. சரியா, கம்லுகா தாராப். அப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறோம்னா, எனக்கு இங்கிலீஷ் ஹிந்தி, எனக்கு அரபி இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும்னு சொல்கிறோம். சரியா, எனக்கு அரபி இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும்னு சொல்கிறோம். சரியா, ஐ நோ அரபிக் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, आई नो अरबिक इंग्लिश एंड हिंदी, मैं अरबिक इंग्लिश और हिंदी जानता हूँ, मैं अरबिक इंग्लिश और हिंदी जानता हूँ, எனக்கு அரபி இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும், ஐ நோ அரபிக் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, ஆனால் ஆரஃப் அரபி இங்கிலீஷி வா ஹிந்தி. சரியா, ஆனால் ஆரஃப் அரபி இங்கிலீஷி வா ஹிந்தி, ஆனால் ஆரஃப் ஐ நோ அரபி அரபிக். இங்கிலீஷின்னு சொன்னால் அதை இங்கிலீஷுக்கு தான் நமக்கு அரபிக்கில் வந்து இங்கிலீஷின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ இங்கிலீஷின்னு சொன்னால் இங்கிலீஷ், அப்போ இங்கிலீஷ். அந்த வா ஹிந்தின்னு சொன்னால் ஆண்ட் ஹிந்தி, அந்த வாங்குற அந்த ஒத்த எழுதுக்கு தான் மீனிங் வந்து ஆண்ட். ஹிந்தி ஹிந்தி. சரியா, அப்போ வா ஹிந்தின்னு சொன்னால் ஆண்ட் ஹிந்தி. அப்போ ஆனால் அரப் அரபி வா इंग्लिशी वह हिंदी, आई नो अरबिक इंग्लिश एंड हिंदी. ओके, मैं इंग्लिश और मैं अरबिक इंग्लिश और हिंदी जानता हूँ. करेक्टा? ஒருவேளை இதுக்கு இன்னொரு ஆன்சரும் நம்ம சொல்கிறோமா என்ன வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்கிறோம்னா எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா, எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா, அது எப்படி சொல்கிறது? ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ், ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ், मैं सिर्फ इंग्लिश जानता हूँ, मैं सिर्फ इंग्लिश जानता हूँ, ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ், எனக்கு ஆங்கிலம் மட்டும் தெரியும். அது எப்படி சொல்கிறது? அனா ஆரஃப் இங்கிலீஷி பஸ். சரியா, அனா ஆரஃப் இங்கிலீஷி பஸ். சரியா, அனா ஆரஃப் ஐ நோ இங்கிலீஷி இங்கிலீஷ் பஸ் ஒன்லி. இதை இப்படி கூட சொல்லலாம், ஆனால் ஆரஃப் இங்கிலீஷி ஃபிகத்துன்னு கூட சொல்லலாம், ஃபக்கத்துன்னு கூட சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். சரி, ஆனால் ஆரஃப் இங்கிலீஷி ஃபிகத் அப்படின்னு சொல்லலாம், இதே மீனிங் தான், அந்த ஒன்லிக்கு தான் அந்த ஃபிகத். சரியா, இல்லைனா பஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் ஆரஃப் இங்கிலீஷி பஸ். சரியா, எனக்கு ஆங்கிலம் மட்டும் தெரியும், ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ், மே சிறப்பு இங்கிலீஷ் ஜான்தாகும். சரியா, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்கன்னா, இது கட்டாயம் எல்லோரும் கேட்பாங்க, எல்லா காமன் கொஸ்டின் இது. சரியா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்ப்பீங்க, நீங்கள் சம்பளம் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? சரியா, ஹவு மச் சேலரி डू यू एक्सपेक्ट? சரியா, ஹவு மச் சேலரி डू यू एक्सपेक्ट? आप कितना पगार उम्मीद करता है, आप कितना पगार उम्मीद करता है? சரியா, आप कितना पगार उम्मीद करता है, ஹவு மச் சேலரி डू यू एक्सपेक्ट? நீங்கள் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? அதுக்கு என்ன அரபி? कम अल रातिब ता तौका. சரியா, कम अल रातिब ता तौका. சரியா, कम हाउ मच, अल रातिब सैलरी, ता तौका यू एक्सपेक्ट. சரியா, यू एक्सपेक्ट அதான் ता तौका. ஓகே, அப்போ कम अल रातिब हाउ मच सैलरी, ता तौका यू एक्सपेक्ट. அப்போ சேச்சோ हाउ मच सैलरी डू यू एक्सपेक्ट, आप कितना पगार उम्मीद करता है, நீங்கள் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? கரெக்டாக? ஓகே, அதுக்கு நம்ம ஆன்சர் வந்து என்ன சொல்கிறோம்னா, நான் 5000 திராம்ஸ் எதிர்பார்க்குறேன்னு சொல்லணும். சரியா, 5000 திராம்ஸ் எதிர்பார்க்குறேன். ஐ எக்ஸ்பெக்ட் 5000 திரஹம்ஸ். சரியா, ஐ எக்ஸ்பெக்ட் 5000 திரஹம்ஸ். சரியா, இது எப்படி சொல்கிறது அரபிக்கில்? நான் 5000 திராம்ஸ் எதிர்பார்க்குறேன். मैं 5000 திராம்ஸ் उम्मीद करता हूँ, मैं 5000 திராம்ஸ் उम्मीद करता हूँ. சரியா, அப்போ அத்தவுக்கா கம்ஸ அல்ஃப் திரஹம், अतौका कम्स अल्फ दरहम, अतौका आई एक्सपेक्ट कम्स अल्फ 5000, अल्फना 1000, कम्सना 5. அப்போ கம்ஸ் அல்ஃப்னா 5000, தர்ஹம்னா அங்கே உள்ள கரன்சி நேம். சரி, தர்ஹம். ஓகே, அப்போ அத்தௌக்கா கம்ஸ் அல்ஃப் தர்ஹம்ஸ்னு சொன்னால் ஐ எக்ஸ்பெக்ட் 5000 திரஹம்ஸ், ஐ எக்ஸ்பெக்ட் 5000 திரஹம்ஸ், நான் 5000 திரஹம்ஸ் எதிர்பார்க்குறேன். मैं 5000 திரஹம்ஸ் உமீத் करता हूँ. சரியா, ஓகே. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, ஓகே, பாய்.